ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனம் 24 முதல் அதிகாரம் 13, திருவசனம் 5 வரை. அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்தபின் மாற்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நீகா எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லுக்கியா, குறுநில மன்னன் ஏரோதுருடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோம்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தாங்கள் கைகளை அவர் மீது வைத்து திரு பணியிலமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பலேறினார்கள். அவர்கள் சலாமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 44 50 வரை. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமும் நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்லுகிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியாளருக்கும் உத்தமை நற்செய்தியாளருக்கும் இடையே ஒரு மிக முக்கியமான வேறுபாடு உண்டு. ஒத்தமை நற்செய்தியாளர்கள் இயேசுவின் புறவாழ்வை பற்றி அதிகம் பேசுகின்றனர். இயேசுவின் போதனைகள், புதுமைகள் ஆகியவற்றை பற்றி அதிகம் பேசுகின்றனர். யோவான் நற்செய்தியாளரோ முடிந்த அளவிற்கு இயேசுவின் அகவாழ்வை பற்றி அதிகம் பேசுகின்றார். இயேசுவுக்கும் தந்தையாகிய கடவுளுக்கும் இடையேயான உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது குறித்தெல்லாம் எடுத்துரைக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலும் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இயேசு தனக்கும் தந்தைக்கும் இடையேயான நெருக்கமான உறவை பற்றி பேசுகின்றார். தன்னை நம்புவது கடவுளை நம்புவது என்றும், தன்னை காண்பது கடவுளை காண்பது என்றும், தான் பேசும் வார்த்தைகள் தந்தையுடைய வார்த்தைகள் என்றும் சொல்லுகின்றார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், தன்னை கடவுளுக்கு இணையாக்கி பேசினார். கடவுளை எங்கோ வானத்தில் இருப்பவராக எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். ஆனால் கடவுள் மனிதர்கள் நடுவில் இம்மானுவேலராக குடிகொண்டிருக்கின்றார். அதுவும் தன் வழியாய் குடிகொண்டிருக்கின்றார்
என்று இயேசு போதித்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுவே யூதர்கள் இயேசு மீது வெறுப்பு கொள்வதற்கான மிக முக்கியமான காரணமாக இருந்தது. பொதுவாகவே செமிட்டிக் ரிலிஜன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற யூதம் தழுவிய மதங்கள், யூதம், இஸ்லாம் ஆகியவை கடவுளை மனிதர்களுக்கு வெளியே இருப்பவராக, எங்கோ வானத்தில் இருப்பவராகத்தான் பார்க்கின்றன. இதற்கு மாற்றாக கிழக்கத்திய மதங்கள், ஈஸ்டர்ன் ரிலிஜன்ஸ், பொதுவாக கடவுளை மனிதருக்கு உள்ளே இருப்பவராகவே பார்க்கின்றன. இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீக ஞானியாக கருதப்படுபவர் கபீர்தாசர் தன் வயிற்று பிழைப்புக்காக துணி நெய்கின்ற தொழிலை செய்து வந்தார். ஞானம் பெற்ற பின்பும் அதே தொழிலை தொடர்ந்து செய்து வந்தார். நெய்த துணியை விற்கும்போது இவ்வாறு சொல்வாராம்: ராமன் உடுத்துவதற்காக ராமனே நெய்தது, ராமா வாங்கிக்கொள் என்று சொல்வாராம். இங்கு ராமர் என்பது கடவுள் பெயர் என்பது நமக்கு தெரியும். துணியை வாங்குபவரிடம் கடவுள் இருக்கின்றார், அதை விற்கின்ற தன்னிலும் கடவுள் இருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டவே கபீர்தாசர் ராமன் உடுத்துவதற்காக ராமனே நெய்தது, ராம வாங்கிக்கொள் என்று சொல்லி துணிகளை விற்றாராம். மேற்கண்ட இந்த இருவிதமான பார்வைகளும், அதாவது கடவுள் மனிதர்களுக்கு வெளியே இருக்கின்றார் மற்றும் மனிதர்களுக்கு உள்ளே இருக்கின்றார் என்ற இருவிதமான பார்வைகளும் ஒரு இணைந்த நிலையை, முழுமைத்தன்மையை இயேசுவில் நாம் பார்க்கின்றோம். ஒரு பக்கம் இயேசு கடவுளை தனக்கு புறத்தே இருப்பவராக பார்த்தார். எனவேதான் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே வேளையில் கடவுளை தனக்கு உள்ளிருப்பவராகவும் இயேசு உணர்ந்தார். நானும் தந்தையும் ஒன்றே, யோவான் 10:30 என்று சொன்னார். முக்கியமாக ஒத்தமை நற்செய்தியாளர்களிடம் இந்த முதல் வகை பார்வை காணப்படுகிறது. கடவுள் புறத்தே இருக்கின்றார் என்கின்ற பார்வை. யோவான் நற்செய்தியாளரிடம் இரண்டாவது வகை பார்வை, கடவுள் உள்ளே இருக்கின்றார் என்கிற பார்வையானது காணப்படுகின்றது. துரதிர்ஷ்டவசமாக இயேசுவிடம் இருந்த இந்த முழுமை பார்வையானது காலப்போக்கில் திரு அவையில் தேய ஆரம்பித்தது. திரு அவை வரலாற்றை உற்று பார்க்கின்ற பொழுது கடவுளின் இந்த உள்ளிருப்பு பரிமாணமானது ஏறத்தாழ முழுமையாக மறக்கப்பட்டு விட்டதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. யூதம் போலவும் இஸ்லாம் போலவும் கடவுளை நமக்கு புறத்தே இருப்பவராக மட்டுமே பார்க்க ஆரம்பித்து விட்டோம். எனினும் திரு அவைக்கு உள்ளே இருக்கும் ஆன்மீக ஞானிகள் எனப்படும் ஆன்மீக அனுபவம் பெற்றவர்கள் கடவுளின் உள்ளிருப்பு பரிமாணத்திற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தே வந்திருக்கின்றனர். அவர்கள் ஒருவர் ஜெர்மனியில் வாழ்ந்த மேஸ்டர் எக்கார்ட் என்பவர். அவர் இவ்வாறு சொல்லுகின்றார்: God is nearer to me than I am to myself. என்னை விட எனக்கு அதிக நெருக்கமாக இருப்பவர் கடவுள் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் புதையல் போல கடவுள் இருக்கின்றார் என்பதை உணர ஆரம்பித்தோம் என்றால் நாம் நம்மை பார்க்கும் விதம், பிறரை அணுகும் விதம் எல்லாமே முழுவதுமாக மாறிவிடும். ஜெபம். இறைவா, எமக்கு வெளியே உம்மை தேடும் நாங்கள் எமக்கு உள்ளேயும் தேட வரந்தாரும். ஆமேன். இதயவானில் புதிய ஒளியை காண்கிறேன். ஒளியின் இறைவா, இருளில் இருந்து
மீட்பாயே. இதயவானில் புதிய ஒளியை காண்கிறேன். ஒளியின் நிறைவா இருளிலிருந்து என்னை மீட்பாயே. ஒளியின் நிறைவா இருளிலிருந்து என்னை மீட்பாயே. மண்ணில் பிறந்த மகிமையை நான் மறந்து திரிந்தேன் உலகிலே. அல்லல் அடைந்த என் மனம் எந்த ஐயன் திருவடி தேடுதே. தேடி அலைந்தேன் உன்னையே, என் பாதம் தேய்ந்தது உண்மையே. எங்கும் இருப்பவன் நீ என நான் என்னில் உன்னை காண்கிறேன். இதயவானில் புதிய ஒளியை காண்கிறேன். ஒளியின் நிறைவா இருளிலிருந்து என்னை மீட்பாயே. ஒளியின் நிறைவா இருளிலிருந்து என்னை மீட்பாயே. சீடனையும் அன்று காக்க துடித்தது உன் மனம். பாலைவனத்தில் நீர்த்துளியாய் நான் பாடுபடுவதை நீ அறிவாய். குற்றம் குறைகளை தீர்த்திடு, உன் குழந்தை என்னை மன்னித்திடு. உலக மாயையை விட்டு விட்டு நான் உன்னை சரணம் அடைகிறேன். இதயவானில் புதிய ஒளியை காண்கிறேன். ஒளியின் நிறைவா இருளிலிருந்து என்னை மீட்பாயே.